தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து சின்னம் தொடர்பாக கோரிக்கை வைத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான். அவரிடம் கேட்கலாம். சார், இப்ப சத்யபிரதா சாகு பாத்தீங்க, ஒரு மனுவும் கொடுத்தீங்க, அதுல என்ன சொல்லியிருந்தீங்க சார்? இல்லையே, சின்னம் தான் எங்களுக்கு குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு புதுச்சேரியிலேயாவது நாங்க பயன்படுத்திய சின்னத்தை கொடுங்கன்னு கேட்டு, அதை ஒதுக்கி கொடுக்க பரிந்துரை செய்யுங்கன்னு கேட்டு. சரி, இப்ப தேர்தல் ஆணைய ரூல்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், யாரு முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதா டிசம்பர் இப்ப நான் முதல்ல வந்து தாமரை கொடுங்கன்னா கொடுப்பீங்களா? இல்ல ரெட்டலை கொடுங்கன்ட்டேன். முதல்ல வந்துட்டேன். எங்க ஐயாவுக்கு மாம்பழ சின்னம் வந்து அங்கீகாரம் இல்ல. நான் முதல்ல வந்து எனக்கு மாம்பழத்தை கொடுங்கன்னா கொடுத்துருப்பீங்களா? அப்படி கொடுத்துருவீங்களா? இப்ப எங்க ஐயாவுக்கு நீங்க திருப்பி மாம்பழத்தை கொடுத்துருக்கீங்கல்ல பாமகவுக்கு. நான் மாம்பழம் அந்த சின்னம் வந்து இப்ப பதிவில் இல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன்ல இல்ல. ரிஜிஸ்டர் பார்ட்டியா இல்ல, அது ரெகக்னைஸ்ட் பார்ட்டியா இல்ல, ரிஜிஸ்டர் பார்ட்டி தான். அது அங்கீகாரம் பெறாத அங்கீகாரம் தேமுதிகவுக்கும் இல்ல. ஆனா ஒரு காலத்துல அது அங்கீகாரம் பெற்றுருந்துச்சு, அதனால அந்த சின்னம் இருக்குதுன்றீங்க. இப்ப நான் முதல்ல வந்து எனக்கு முரசை கொடுங்கன்னா கொடுத்துருவீங்களா? அது அறமா? அதுதான் சரியா? இது என்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? தேர்தல் ஆணையம் என்பது ஒரு பழைய ஒரு நிறுவனம். நீங்க போட்ட ரூல்ஸ், நீங்க போட்டது என்ன? 3 முறை வரி கட்டிருக்கணும், ஒரு விழுக்காட்டுக்கு மேல வாக்கு வச்சிருக்கணும். அப்ப அந்த மாதிரி வச்சிருக்க கட்சிக்கு அந்த சின்ன ஏற்கனவே பயன்படுத்திய சின்னத்துல முன்னுரிமை கொடுக்கணும்னு இருக்கா இல்லையா? அதை நீங்க பின்பற்றினீங்களா? சொல்லுங்க. அடுத்த கட்டமா என்ன கோரிக்கை வச்சிருப்ப? இது இல்லன்ற பட்சத்துல, ஏன்னா பொது சின்னங்கள் நிறைய இருக்கு. விவசாய உத்து, கரும்பு இருக்கிறது, அதே போல உழவன் இருக்காங்க, ஏற்கலப்பையோட இருக்கு. நீங்க கொடுத்த போட்டோஸ்ல கூட பார்த்தோம். அது நான் கொடுத்திருக்கேன், அதுல இல்ல. அது கொடுங்கன்னு சொல்லி கேக்குது. நீங்க வச்சிருந்து எடுத்திருக்கீங்க, திருப்பி வைங்கன்னு கேக்குது. இவ்வளவு பெரிய நாட்டுல நடக்கிற தேர்தல்ல நீங்க ஏதோ ஒரு 10 சின்னத்தை வச்சு இதுக்குள்ளே எடுனா எப்படி? நிறைய வாய்ப்புக்கு இது கொடுக்கணும்ல, நீங்க சாய்ஸஸ் கொடுக்கணும்ல, நீங்க வாய்ப்புகள் கொடுங்க. இதுக்குள்ள தேர்வு செய்யுங்கன்னு சொல்லணும். நான் ஒரு பாலிசி வச்சிருக்கோம், அவன் கொள்கைக்கு ஏற்பாடு எடுக்கணும்ல. நீங்க அப்படி இல்லையே. நீங்க வந்து நான் ஒரு கொள்கை வச்சிருக்கேன், அந்த கொள்கையை ஒட்டி எனக்கு ஒரு சின்னம் வர்றது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 8% மேல வாங்கிடுறீங்க, வாங்கினதுக்கு அப்புறமா விவசாய சின்னத்தை கிளைம் பண்ண முடியுமா? அல்லது உறுதியா வாங்குவேன். நீங்க பாருங்க, வரும். இந்த தேர்தலுக்கு இல்ல அப்படின்னா அடுத்த தேர்தலுக்கு வரும். சின்ன ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் நம்ம இவ்வளவு, ஏன்னா நோட்டாவுக்கு எல்லாம் சில பேர் போயிருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் சின்னத்துக்காக நம்ம இவ்வளவு ஏன் சார் பண்றோம்? பொருட்டே இல்லைன்னா நீ செய்யற திருட்டை எப்படி மன்னிக்க முடியும்? நீங்க அறத்தின் நியாயத்தின் பக்கம் நின்று நிர்வாகிங்க, அப்படி சரியல? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த நாட்டின் மலர், தேசிய மலர் தாமரைன்னு உலகத்திற்கு எல்லாருக்கும், இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி அவருக்கு சின்னமா கொடுத்தீங்க? ஒண்ணுதானே, ஒண்ணு சின்னமா இருக்கணும்னா தேசிய மலரை மாத்துங்க, தேசிய மலர் தாமரையாக இருக்கணும்னா சின்னத்தை மாத்துங்க. செய்வீங்களா? இல்ல அது இருக்குங்க அப்படின்னா எனக்கு நேஷனல் அனிமலை கொடுத்துருங்க, டைகரை கொடுத்துருங்க. எப்படி? சோசியல் மீடியால வளர்ந்துருச்சு இல்ல சார்? எப்படி இது எப்படி இருக்கு? நீ இந்த நாட்டின் குடிமகன், நானும் குடிமகன். நீ என்ன நோக்குது? நானும் வரி கட்டுறேன், நீனும் வரி கட்டுற. நானும் வகிச்சத நீ வகிச்சிடறேன். நீனு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப். எல்லாருக்கும் எல்லாம் சமம்னா எனக்கு அந்த உரிமை சமம்னா நீ லோட்டஸ் வச்சிருக்க தேசிய மலரை, தேசிய விலங்கு எனக்கு கொடுத்துரு. நான் கேட்டா மறுபடியும் பேசு. பிஜேபி அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, டிசம்பர்ல நீங்க விண்ணப்பிக்காததுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த 2 நாள் தான் நீங்க மழை நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. விண்ணப்பிச்ச டிசம்பர் 17 விண்ணப்பிக்கிறார், 17 எப்படி சின்னத்தை கொடுத்தீங்க? இதுல போட்டியில யார் வந்தது? 17 விண்ணப்பிச்சிருக்காரு, நாங்களும் அதே விண்ணப்பிச்சிருக்கோம். விண்ணப்பிக்கும் போது அந்த மனுவை பார்த்து யாரு முதல்ல பயன்பாடு ரொம்ப நாள் அவர் பயன்படுத்திருக்காரு, எனக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். நீங்க முதல்ல வந்துட்டாரு அதனால கொடுத்தேன்னு சொல்லல, வந்த உடனே ஏன் கொடுத்தான்னு கேட்டேன். 14 எப்படி அலாட் பண்ண? மத்தவெல்லாம் போட்டிருக்கானாலே நீ பார்க்கவே இல்லை. நீங்க கொடுத்துருக்க டைம் டியூரேஷன் நீ காத்திருக்கலையே. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? நீங்க ஒரு மாசத்துக்குள்ளேன்றீங்க, 1 இருந்து 30ஆம் தேதி, 30ஆம் தேதிக்குள்ள என்னென்ன மனு வருதுன்னு பாத்துக்கணும். இந்த சின்னத்தை கேட்டு நீ ஏன் காத்திருக்கல? 17 காலையில் கொடுக்கும்போது அப்படியே அவன் கையில எடுத்து இந்த சின்னத்தை கொடுக்குற. அவனுக்கு அவன் ஸ்டேட்ல சிலிண்டர் கொடுக்குற, அவன் அடுத்த ஸ்டேட்ல ஆந்திரால அவன் ஆர்ஜின் அங்க போய் கேஸ் சிலிண்டர் அடுப்பை கொடுக்குற, கேஸ் ஸ்டவ் இது கொடுத்த. அப்ப ஒரு கட்சிக்கு 3 சின்னமா? 6 தேர்தலை சந்திச்ச சீமான் அவர்களுக்கு இது தெரியாதா? என்ன வந்து எப்ப எப்படி போகணும் அப்படின்றது அப்படின்ற மாதிரி விமர்சனம். எப்படி போகணும்னா நீங்க கொடுத்த தேதிகளை தானே மனு போட முடியும். நீ எவனா வருவான், வந்தோடனே முதல்ல வந்தவொடனே 17 வருவான், 17 மனு போடுவான், 17 எடுத்து கொடுத்துருவான். நான் சொப்பனமா கண்டேன், கனவா கண்டுட்டு வர முடியும்? என்ன அது தேர்தல் ஆணையம்? அதான் சொல்றேன், அது ஒரு நாடக கம்பெனி. இது
அதை போய் பேசிட்டு என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது அது முன்னாடியாவது எதிர்க்கட்சி தலைவர் நீதிபதி எல்லாம் இருக்கணும்னு இருந்தது. இப்ப அது இல்ல. நேரடியா பிரதமர் பார்வையில நியமிக்கப்படும்னா யாரை நியமிப்பாரு? உங்களுக்கு அலாட் பண்றேன்னு சொல்ற சின்னத்துல என்ன சார் இருக்கு? இப்ப நீங்க சொன்னீங்க ஸ்டாப்லர் எல்லாம் இருக்குன்னீங்க, அது ஈஸியா போய் ரீச் பண்ணிடலாம்ல சார்? விசிலோட தான் இருக்கு. ஊதிட்டு திரிட்டா விசில் அடிச்சான் குஞ்சு என்பீங்க, பரவாயில்லையா? என்ன தம்பி நீங்க இப்படி பேசுறீங்க? என் நோக்கம் ஒரு லட்சியம் வச்சிருக்கேன், அது அதுக்கு ஏற்ப ஒரு சின்ன இருக்கணும்ல, அதானே சரியா இருக்கும். விவசாயி மொத்த இதுனா வேற என்ன சார் இருக்கும்? விவசாயி போன்றே இருக்கணும்னா உழவன் இருக்கு, வேற என்ன உங்களுக்கு? கரும்பு இருக்கு, வேற ஏதாவது ஒரு அப்ஜெக்ட் எடுத்துக்கலாம்ல சார்? விவசாயம் சார்ந்த பொருள் நெல் எடுத்துக்கலாம். கரும்பு விளை பொருள், அது விவசாயம் இல்ல. அது பார்ப்போம். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.